ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ்க்கான பொது தேர்வில் நடந்த ஒரிஜினல் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம பசங்க இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸும் ரெஃபர் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்தும் ஒரு சில கேள்விகள் நாளை நடக்கக்கூடிய பொது தேர்வில் கேட்கப்பட வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. அதுவும் தெளிவாக சொல்லிட்டோம்ப்பா. இதில் இருக்கிற 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 3 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், இதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிங்க. அதுவும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு இந்த வீடியோ பார்ப்பது மூலியமாக ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும்பா. எப்படி எழுதுனா எப்படி மார்க் எடுக்க முடியும், எந்த வகையில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணால் மார்க் எடுக்கலாம், என்ன தப்பு பண்ணால் உங்களுக்கு மார்க் போகும் அப்படின்ற மாதிரி ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் பக்காவாக சொல்லித்தரேன் பசங்களா. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம பசங்க தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க என்ன சொல்ல வரேன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க இன்ன வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்கப்பா. முக்கியமான மேட்ரு டெலிகிராம் லிங்க் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நான் பசங்களை நோட்ஸ் கைட் ரெடிமேட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ருப்பா, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க மார்க் எதில் அதிகமாக எடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில். ஸோ 1 மார்க்கில் உங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு டோட்டல் அடிவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபிசிக்ஸ் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அதாவது 90% 1 மார்க் 90லேருந்து 85% 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்லேருந்து தான் கேட்கப்படும். 15 1 மார்க், அந்த 15 1 மார்க்லேருந்து நம்ம பசங்களுக்கு அடிச்சு 12லேருந்து 13 புக் பேக்லேருந்து கேட்டுருவாங்க. சரிங்களா, ரிமைனிங் 2 3 மட்டும் தான் இன்டீரியர் கேட்பாங்க. ரொம்ப டஃபாக தான் 3 கேட்பாங்க. மற்றபடி எல்லாம் 2 தான் மேக்ஸிமம் கேட்டால் கேட்பாங்க. சரிங்களா, அதுவும் சம் மாதிரி தான் கேட்பாங்க அந்த இன்டீரியர் கொஸ்டினும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது 1 மார்க் நல்லா தெரிஞ்சால் மட்டும் ஃபஸ்ட்டில் எழுதுங்கப்பா. அப்படி 1 மார்க் நல்லா தெரியல, தப்பாக ஆகும் அப்படின்ற பட்சத்தில் தூக்கி லாஸ்ட் எழுதுங்க. எந்த பாட்டு நல்லா தெரியுதோ அது ஃபஸ்ட்டு எழுதுங்க. தயவு செஞ்சு இப்படி பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாமலே எல்லாமே தப்பாக நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர்லேயே எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுற டீச்சரோட மைண்ட் செட் நினச்சி பார்த்துங்க. எல்லாமே தப்பாக இருந்தால் அதுக்கு அடுத்து எழுதுறதும் தப்பாக தான் எழுதிருப்பான்னு சொல்லிட்டு மார்க்கு குறைத்து போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஸோ இதை மட்டும் நீங்கள் மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கங்கப்பா. ஆனால் அப்படி பண்ணலாமா ப்ரோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி பண்ணலாம். அது எந்த ஒரு தப்பும் இல்லை. சரிங்களா, அதை மைண்டில் வச்சுங்க. நன்றாக தெரியும் பட்சத்தில் 1 மார்க்கை முதல் பக்கத்திலும், தெரியாத பட்சத்தில் கடைசி பக்கத்திலும் எழுதினால் உங்களுக்கு மதிப்பெண் கொஞ்சம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குப்பா. அடுத்ததாக பார்ட் 2. ஸோ பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 24 கம்பல்சரி வரும். கம்பல்சரி கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் த உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சம்ஸாக தான் கேட்பாங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கேட்கலாம் அப்படின்னு தேரி பாட்டை கேட்பாங்க. அது தெரிஞ்சு தேரை கேட்க மாட்டாங்க. இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வழக்கமாக கேட்டு வருது. அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, நம்ம மாணவ செல்வங்கள் பண்ணுற பெரிய தப்பு. அதாவது 2 மார்க் 3 மார்க்லாம் 6 கொஸ்டின் எழுதணும். நம்ம பசங்க என்ன பண்ணுவீங்க, தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் எழுதிட்டு தெரியாததை அப்படியே விட்டுலாம் சொல்லிட்டு விட்டு வந்துருங்க. ஒரு சில பேர் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த தவறை மட்டும் யாரும் செய்து விடாதீர்கள்ப்பா. ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக எழுதிருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மதிப்பெண் போடப்படும். உண்மையாக தான் சொல்கிறேன். ஏன்னா நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் போன வருஷமே அப்படி தெளிவாக சொல்லிட்டார். அதாவது நம்ம மாணவ செல்வங்கள் உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக வந்து அந்த ஆன்சர் எழுதுறாங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் மார்க் கன்சிடர் பண்ணி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு கொஸ்டினும் பிளாங்காக விட்டுறாதீங்க. அது 2 மார்க்காக இருந்தாலும் சரி, 3 மார்க்காக இருந்தாலும் சரி, 6 கொஸ்டின் எழுதணுமா 6 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கப்பா. கம்பல்சரி தெரியல ப்ரோ, பரவாயில்ல அட்டன் பண்ணி ஏதாச்சும் எழுதி வை. மார்க் போடுவாங்களா, நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டட் எழுதி வச்சு கண்டிப்பாக மார்க் போடுவாங்க. சம்மு மாதிரி கேட்டாங்க ப்ரோ, 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் இப்போ சம்மு மாதிரி கேட்டாங்க. அது நான் எப்படி நீ எழுதுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. கிவன் டேட்டான்னு சொல்லிட்டு அது எழுதி விட்டு சும்மா ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்ஸை அடிச்சு பிடிச்சி அப்படி போட்டு விட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கும்போது சப்போஸ் ஃபெயில் ஆகிற சிச்சுவேஷன் வந்துட்டீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பல்சரி கொஸ்டின் ஏதாச்சும் அட்டன் பண்ணிக்கிறானே பாஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மார்க்கு போட்டு உங்களுக்கு பாஸ் பண்ண வைக்க வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா எப்படி சொல்கிறேன்னு? இப்போ இதே நீங்கள் டாப்பராக இருந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் மார்க் போடுவாங்க அப்படின்னா அப்போ சந்தேகம். ஃபெயில் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு மதிப்பெண் வர வச்சு உங்களுக்கு பாஸ் பண்ணணும் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கும்போது அங்கே அது யூஸ் ஆகும். இப்போ இதே நீங்கள் டாப்பராக இருக்கீங்க, நான் மார்க் நல்லா எடுக்கணும் ப்ரோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, தெரியுதோ தெரியலையோ அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக எழுதினாலே உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும். எந்த ஒரு கொஸ்டினையும் விட்டு விடாதீர்கள். முக்கியமான மேட்ரு பாதி பசங்க பண்ணுறது தப்பு. அதாவது 2 மார்க் 3 மார்க் எல்லாத்தையும் பக்கமாக எழுதிட்டு 5 மார்க்கில் கடைசியில் டைம் இல்லை சொல்லிட்டு நம்ம பசங்க பாதி பேர் 5 மார்க்கில் ஒரு 5 மார்க்கோ 2 5 மார்க்கோ விட்டு வந்துடுங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்கப்பா. 3 மார்க் எவ்வளோ தேவையோ அந்த பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. 2 மார்க்கா 2லேருந்து 3 பாயிண்ட் முடிஞ்சிச்சு போதும், ஸ்வீட் அண்ட் கிறிஸ்பாக முடிங்க. அந்த பாயிண்ட்டே போதும். எதுக்கு தேவையில்லாமல் 2 மார்க்கே ஒரு 5 6 லைன் எழுதணும். அதே 2 மார்க் போட போறாங்க. அந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு ஆன்சர் தேவையோ அதை எழுதுங்க. நான் இவ்வளவு படிச்சுட்டேன், ஸோ அதனால இவ்வளவே எழுதணும் சொல்லிட்டு அப்படி எழுதுனா டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதுதான் 3 மார்க்கும். 3 மார்க்கு இவ்வளவு எழுதுனா போதும். ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணுவீங்க, 3 மார்க்கே ஒரு பக்கம் எழுதுவீங்க. 3 மார்க்கே ஒரு பக்கம் எழுதுனா 5 மார்க் எப்போ எழுதுவீங்க? தெளிவாக சொல்லிட்டுப்பா, நல்லா கவனிச்சிங்க. 3 மார்க்குக்கு எவ்வளவு தேவையோ அதாவது ஒரு 5 6 பாயிண்ட் எதனாலே போதும் உங்களுக்கு 3 மார்க் போட்டுருவாங்க. நீங்க நான் ஒரு பக்கத்துக்கு படிச்சேன் ஒரு பக்கம் தான் எழுதுவேன்னு எழுதுனா 5 மார்க் கண்டிப்பாக அடி வாங்கும். அது மைண்டில் வச்சுக்கோங்க. 5 6 பக்கம் எழுதுறீங்களா 3 மார்க் போட்டுருவாங்களா, இந்த ஆன்சர் போதுமா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, விட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் டாபிக் போங்க. நெக்ஸ்ட்
கொஸ்டின் போயிடுங்க. அதோடு இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்ம மாணவர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 2 மார்க் எழுதும் போது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பேஜ்னு சொல்லிட்டு பார்த்து படாம கைப்படாம தூசி படாம சொல்லிட்டு பொறுமையா எழுதுவீங்க. அழகா முத்து முத்தா இருக்கும். லாஸ்டா வந்து பார்த்தா அப்படி இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஹேண்ட் ரைட்டிங் மாறிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கையெழுத்தை கொஞ்சம் ஒழுங்காக எழுதுங்கள். ஏன் சொல்றேன்னா நீங்க ஸ்டார்டிங் அழகா எழுதிருப்பீங்க, அதனால ஈஸியா புரிஞ்சுக்கும், டக்கு டிக் அடிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க லாஸ்ட் எண்ட் ஆஃப் த பேப்பர் எழுதும் போது டைம் பத்தாது சொல்லிட்டு கிறுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்படி கிறுக்கின்ற பட்சத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எழுதின வார்த்தை டீச்சருக்கு புரியாது. ஸோ இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரவுண்டு போட்டு மிஸ்டேக் நினைச்சிட்டு உங்களுக்கு மதிப்பெண் குறைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் பசங்க எழுதும் போது கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுத ட்ரை பண்ணுங்கப்பா. தயவு செஞ்சு என்னோட அம்பிள் ரிக்வஸ்ட்டாக கூட கேட்டுருக்கிறேன் பசங்களுக்கு. அப்பதான் கொஞ்சம் மதிப்பெண் வரும். தயவு செஞ்சு அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எத்தனை பேஜ் எழுதினா மார்க் வரும் ப்ரோ, அதை மட்டும் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு ஒரு சில கேட்பீங்க. மேக்ஸிமம்டா 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பசங்களா 1.5 பக்கம் எழுதினாலே உங்களுக்கு 5 மார்க் அழகா போட்டுருவாங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அதே மாதிரி 2 மார்க் 2-3 பாயிண்ட் எழுதினா போதும். 3 மார்க்குக்கு ஒரு அரை பக்கம் எழுது, முக்கால் பக்கம் எழுதினா இப்போ உங்களுக்கு மார்க் ஃபுல்லாக வாரி போட்டுருவாங்க. ஸோ இவ்வளோதான் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். வேறு எதுவுமே இல்லை. பக்காவாக சொல்லியிருக்கேன். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. 2 மார்க் எப்படி எழுதுன்னு பண்ணுங்க. சப் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நீட்டாக எழுதுங்க. இதெல்லாம் நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே போதும், மார்க்கு தானாக வந்து சேரும் உங்களிடம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்னது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் பசங்க எல்லா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் ட்ரிக்ஸ் வீடியோ எல்லாம் போட்டுக்கிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுன்னா நம்ம சேனல் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இம்பார்ட்டன்ட் விஷயம் இருந்தால் அவங்களும் ஷேர் பண்ணிட்டுங்கப்பா. அடுத்த தொழில் தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா. மிஸ் பண்ணுறாதீங்க.